கமல், ரஜினிகாந்த், விஜயகாந்த், ராமராஜன், முரளி, மோகன் எல்லாருக்கும் ஒரே டைமில் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு. பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சார். அது உண்மையிலே கமல்ஹாசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் கொஞ்சம் சிஎம் முன்னாலேயே அதை நான் பதிவு பண்ணுறேன். கமலுக்கு தான் அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. இது ஒன்றும் இல்லைங்க. அது வீதியில் மான் போல் வந்தவனே யார் அடித்தாரோ உன்னை யார் அடித்தார், அவர் மட்டும் பாட்டு அங்கே 1000 பேர் அப்படியே கண்ணில் அழுதுருவீங்க. ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி ஒரு பாட்டு. சரி, அந்த மாதிரி இளையராஜா அந்த மாதிரி ஒரு கொடிக்கட்டி பிறந்தார். பட் ஒன்றுங்க, ஆக்சுவலி எப்போவுமே சக்ஸஸே வந்துட்டு இருந்தால் அந்த சக்ஸஸோட அருமை தெரியாது. அப்பப்போ ஃபெயிலியர் வரணும். ஃபெயிலியர் வந்தால் தான் சக்ஸஸோட அருமை தெரியும். ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட்டாக அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் இன்னொரு இசை அமைப்பில் வர்றாங்க. வந்த உடனே எல்லாரும் அந்த பக்கம் சாயிறாங்க. அவருக்கு போய்ட்டு கோடி கோடியாக சம்பாதிச்ச ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், திஸ்திங் அவங்க எல்லாம் போகிறாங்க. ஆர்டிஸ்ட்டும் போகிறாங்க, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த். பட் அவரை பற்றி அவர் எந்த கவலையும் படுறாங்க. டிஎன் நகர்லேருந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி 6 மணிக்கு எப்போ அப்படியே போயிட்டே இருந்தது. அந்த ஹார்மோனியம் வாசிச்சுட்டே இருந்தது, ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டே இருந்தது. அது திடீர்னு சொல்லி பாஸ்கர் காலமானார். திடீர்னு சொல்லி அவர் உசிராக நேசித்த அவர் மனைவி ஜீவா அவங்க காலமானார். அதுக்கப்புறம் பவதாரணி, ஒரே டாக்டர்னால் அவ்வளோ அன்பு, அவ்வளோ பிரியம். சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க. டாக்டர் கரண்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க. அந்த 6 மணி வாசிட்டே இருக்கும். 6:30 மணிக்கு அந்த வண்டி போயிட்டே இருக்கும் பிரசாத் ஸ்டூடியோக்கு. எந்த ஸ்தலமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. கம்ப்ளீட்லி அவருடைய உலகமே வேறு. இங்கே நம்ம உலகத்தில் அவர் இல்லை, இசை உலகத்தில் அவர் இருக்கார். அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறார், அவ்வளோதான்.